பற்றி சொல்லியிருக்காங்களே முதலமைச்சரானது ஒரே நல்ல படம் பார்த்தாங்க. ஓட்டு போட்டு வந்து படம் பார்த்தாங்க. அதெல்லாம் இல்லை. பொதுச் செயலாளர் அன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களை வரலாற்றை மறைக்கக்கூடாது. முதலமைச்சராகணுன்றதுக்கு அன்றைக்கு அண்ணாவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் யார் முதலமைச்சராகணுன்ற வரும் பொழுது எல்லாருமே நாவலர் நெடுஞ்செழியனை சொல்லும்போது புரட்சித் தலைவர் மட்டும்தான் நம்ம அன்னைக்கு இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு முன்மொழியணும்னு சொல்லி முரசொலி மாறன் மற்றவங்கெல்லாம் தோட்டத்தில் கேட்டதுக்கு நாங்கள் அப்புறம் புரட்சித் தலைவர் அதில் முடிவெடுத்து அதற்கு பிறகு நடிகர் எஸ் ராஜேந்திரன் அன்றைக்கி இருந்த எஸ்எஸ்ஆர் அவர்களெல்லாம் சந்தித்து பேசி நம்ம ஒட்டுமொத்தமாக மக்கள் அடிப்படை மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு முதல்வர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி. இனிமேல் நம்ம அவரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லி புரட்சித் தலைவர் தான் முழுக்க காரணம். அதை டாக்டர் கலைஞர் அவர்களே எங்கள் தங்கம் படத்திலே சொல்லியிருக்கார். டாக்டர் கலைஞர் அவர்களே தன் திருவாயால் மலர்ந்து முரசொலி மாறன் அவருடைய படத்தில் முரசொலி மாறன் சொல்கிறாரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லாவிட்டால் எங்களுடைய மனைவிகள்லாம் தெருவுக்கு வந்திருப்பாங்க, தூக்கு போட்டிருப்பாங்க, நாங்கள்லாம் தெருவுக்கு வந்திருப்போம். எங்கள் மான மரியாதையை காப்பாற்றியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு புரட்சி நடிகர் எம்ஜிஆர்னு சொன்னார். அதே மாதிரி அவர் ஒரு வள்ளல் பெருமான், கர்ணனுக்கு பெரிய அவர் தான் குடை வள்ளல், 8வது கர்ணன் 8வது வள்ளல்னு சொன்னார். ஆனால் டாக்டர் கலைஞர் இறுதியாக பேசும்போது வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் திராவிட கர்ணன் சொல்லி பேர் சூட்டியவர் அவர் தான். என்னை போன்றவர்களே உயர் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்தவரும் அப்போ எங்களுடைய அருமை நண்பர் புரட்சி தலைவர் பேரை சொல்லி சொன்னார். இது வரலாற்று. இதை போய் வாடகைக்கு விட்டுருக்க கமலஹாசனும் மறைச்சிட்டு இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் அவர்களும் ஏதோ டாக்டர் கலைஞர் அவர்களே நூற்றாண்டு விழாவில் புகழன்றதுக்காக அதை தவறான அந்த வரலாற்றை மறைத்து பேசியிருப்பது உண்மையிலே வருத்தம். கமலஹாசன் பேசுனது கூட இல்லை. அவர் எப்போதும் விக்ரம் படத்தோடு அவர் வாடகைக்கு விட்டார் திமுகவுக்கு அவருடைய வாயை. ஆனால் சூப்பர் ஸ்டார் எப்போவுமே தன் நேர்மையாக பேசக்கூடியவர். அவர் இதில் கருத்து சொன்னது உண்மையிலே மன வருத்தமாக இருக்கிறது. உண்மையில வருத்தமாக இருக்குது. கண்டனம் அது கண்டனம்னாலே உங்களுக்கு தெரியும்ல. இது